ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப நைஸான ஏலக்காய் பவுடரை எப்படி வீட்டிலே ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நார்மலாக நம்ம ஏலக்காவை கிரைண்ட் பண்ணால் அது நாராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நைஸாக ரொம்ப சூப்பராக ஏலக்காய் பவுடரை நம்ம சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஸோ பொடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காவை நீங்கள் வெறும் கடாயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் எதுவும் சேர்க்காமல். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் நீங்கள் வெயிலில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ நான் 1 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தேன். ஸோ அது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும், பவுடர் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணும்போது சீக்கிரம் கெட்டும் போகாது. ஸோ டேரெக்டாக பொடிச்சா நாராக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் சுகர் சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஸோ நார்மலாக இதோட லைட்டாக இந்த சுக்கு இருக்குல்லையே, அது கூட சேர்த்து பொடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட ஏலக்காய் பவுடர் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடையில் கிடைக்கிற மாதிரின்னு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தா நம்ம ஸ்வீட்டுக்கு டீக்கு போடுறதுக்கு உடனே யூஸ் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம தட்டி சேர்க்க வேண்டாம். சில டைம் அந்த நார் டெசர்ட்டில் இல்லை பாயசத்தில் கடிப்படும், அந்த மாதிரியும் இருக்காது. ஸோ ஃபுல்லாக ஒரே பாக்ஸில் ஸ்டோர் பண்ணாமல் 2 பாக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. ஸோ சின்ன பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப நாள் அந்த வாசம் ரிட்டைன் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியும், பட் இது பிகினர்ஸ்க்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.